எம்.எஸ். விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜீனியஸ். கண்டிப்பா. பெரிய ஜீனியஸ். அவர் வந்து எனக்கு வரிசையா ஒரு 8-10 பாட்டு கொடுத்தார். ஓகே. வரிசையா அடுத்து வாரம் ஒரு பாட்டுன்னு வந்துட்டு இருக்கேன். ஆனா என்னமோ ஒண்ணு அந்த படம் வரல. 6 படம் வந்தா ரொம்ப நாள் ஓடல. அப்படி ஒரு சூழல் இருந்தது. ஒரு நாளைக்கு எம்.எஸ். என்ன பண்ண, தம்பி உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தணும் பாக்குறேன்யா, முடிய மாட்டேங்குதியா அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், பரவாயில்ல சார், உங்கள்ட்ட வந்து பாடினேன் இல்லையா, அந்த அனுபவம் எனக்கு போறோம். அப்போ அந்த பிரம்மச்சாரிகள் பாடத்தை பாடின போது, சும்மா உங்களுக்கு உங்க அம்மா பிரம்மச்சாரிகள் சொன்னதுனால இதை நான் நிகழ்ச்சியை சொல்றேன். அந்த அந்த பாட்டு மத்தியானம் ஐ திங்க் கேமரா ஸ்டுடியோலயோ, அவங்க பழைய ஸ்டுடியோ அது ரெக்கார்ட் ஆச்சு. மத்தியானம் 2 to 9 கால் ஷீட். அந்த காலத்துல ஒண்ணு 7 to 1 இல்லைன்னா 2 to 9 கால் ஷீட் இருக்கு. அவர் வந்து பாட்டு சொல்லித்தர்றார். எம்எஸ்சி பாட்டு சொல்லித்தரத நீங்க கேட்டேன்னா வேற யார் அதை பாடினாலும் அதுல 20% தான் நீங்க பாட்டுக்கோங்க. அவர் சொல்லி தரும் போது நீங்க கேட்கணும். அவரை பாட வச்சு அது கேட்க கூடாது. அவர் பாட்டை சொல்லி தரும் போது இருக்கிற அந்த அந்த ஒரு உயிர்ப்பு நிலை இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம் வருது. என்னாகும் சொல்லி கொடுத்தாரு. நான் 2-3 தடவை ஒத்திகை பார்த்தோம். மானிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். மானிட்டர் 1, மானிட்டர் 2, மானிட்டர் 3 போயிட்டே இருக்கு. என்னடா அது தேக்கே. அப்புறம் என்ன பண்ணுதாருன்னா திடீர்னு பெட்டியை கொண்டா, பெட்டினா ஹார்மோனிய பெட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஏதோ சரியா பாடல. அவர் வந்து, தம்பி நான் சொல்லித்தரேன், எவ்வளவு வேணா சொல்லித்தரேன். அவர் ஏதோ எதிர்பார்க்கிறாரு. புரியுறதா உங்களுக்கு? நம்ம நல்லா பாடலைங்கிறது இல்ல, அவர் எதிர்பார்க்கிற ஒண்ணு அங்க வரல, அதான் விஷயம். அப்போ அவர் சொல்லித்தர, சந்திரனை பார்த்தா சூரியனா தெரிகிறது, செங்கரும்பு கூட வேம்பாக கசக்கிறது, பச்சை கொடி அச்சந்தரும் பாம்பாய் அசைகிறது அப்படின்னு பாருங்க. பச்சை கொடி சந்தரும் அந்த 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 சொல்லும் போது அந்த அச்ச உணர்வு அதுல வருது. பச்சை கொடி அச்சந்தரும் பாம்பாய் அசைகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தார்.